பண்ணைக்கு வரணும் அவசியமே கிடையாதுங்க. இது ஆக்சுவலாக 3 இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று பண்ணைக்குள்ளே பண்ணிக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் ரூம் வச்சுருக்கேங்க, ஆஃபீஸ் ரூம்லேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப்ரேஷனில் எல்லாமே பண்ணிக்கலாங்க. 10 to 12% ஓப்பன் செட்டில் மார்ட்டாலிட்டி வருதுன்னா எனக்கு ஈஸி செட்டில் 5% தான் வருதுங்க. ஹீட்டுனால ஆகிற மார்ட்டாலிட்டி வந்து நம்ம நல்லிஃபை பண்ணிக்கலாங்க. 1 hourல மாற்றியே கொடுத்துட்டாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கோழிக்கும் பசிக்கும், ஆமாங்க, தண்ணி குடிக்கணும், அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் 25,000 கோழி நம்ம மெயின்டைன் பண்ணுறோன்னா இதுக்கான சப்போர்ட் வந்து உடனே நடக்கும், நமக்கு கிடைச்சே ஆகணுங்க. இல்லைன்னா இறக்கிறதுக்கான இதுவே ஆகும். ஐசோலாஜி பொறுத்தளவுக்கு எப்பவுமே சர்வீஸ் சப்போர்ட் இருக்குங்க. நீங்கள் எப்போ கூப்பிட்டீங்கன்னா நைட்டு 1 மணி 2 மணி, ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லிவிங் உயிருள்ள பொருட்களுங்க. நம்ம வித்தின் செகண்டு தான் இதுக்கு. மிச்சம் ஓப்பன் செட்டு மாதிரி இது வந்து ஃப்ரீயாக விட முடியாதுங்க. அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் தான் கரண்ட் இல்லாமல் இருக்கலாம். வேறு ஏதாச்சும் இஷ்யூனா நம்ம வித்தின் மினிட் இல்லை வித்தின் 1 hour நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி ஆகணுங்க. இபி வந்து வித்தின் 5 minutes ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க. மிச்சி தண்ணி இதெல்லாம் தீனெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தின் 1 or 2 hours நம்ம ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சப்போர்ட் இருக்கிறது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஐசோலாஜி வந்து சப்போர்ட் நல்லா இருக்குங்க. உழவின்றி உணவில்லை நேயலுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கவி ஈஸி பவுல்ட்ரி ஃபார்முக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த பண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைடெக்கான பண்ணைன்னு சொல்லலாம். இந்த பண்ணையோட எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஈஸி ஷெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் இருக்கக்கூடிய ஐசோலஜிக்கல் ஆட்டோமேஷன் சொல்யூஷன் தாங்க. அவங்க தான் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளோட மொபைல்லேருந்து நீங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. இந்த மொபைல் மூலயமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறது, அதுக்கப்புறம் ஃபீடு வந்து ஒரு இடத்துல கொட்டிட்டா போதும், நம்ம மொபைலில் கண்ட்ரோல் பண்ணி இங்கேயே வந்து உங்களுக்கு ஃபீடு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபேன் தாங்க. டெம்பரேச்சர் தான் ரொம்ப முக்கியம் கோழி சாகாமல் இருக்கிறதுக்கு. அந்த டெம்பரேச்சரும் நம்ம மொபைல் மூலயமா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது மெயினாக வந்து லேபர் கிட்டத்தட்ட ஒரு 25,000 கோழி வளர்க்குறாங்க. ஆனால் இதுக்கு தேவைப்படுறது வந்து ரொம்ப குறைவான லேபர் தான். லேபரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த சிஸ்டம் போட்டிருக்காங்க. இதுக்கு பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு, இந்த ஈஸி ஷெட் மெத்தட் அப்படின்னா என்ன, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள தொடர்பு கொள்ளலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஷெட்டோட உரிமையாளரை சந்தித்து இது ஒரு ஃபேக்ட்ரி டூர் மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கங்க. உங்களை நம்ம நேயர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க சார். என் பேர் கிருத்திக் ஸ்ரீராமங்க. இங்கே நாங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தாமரப்பாளையன்ற ஊரில் நம்ம பவுல்ட்ரி ஃபார்ம் கவி ஈஸி பவுல்ட்ரி ஃபார்ம்ட்டு நம்ம ரன் பண்ணிட்டு வரோங்க. ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து கோழி பண்ணை வைக்கணும்னு சொல்லிட்டு எப்படி ஆர்வம் வந்துச்சு? நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் படித்தது பிபிஏ படித்தேங்க ஃபக்வாடாவில், பஞ்சாப்லைங்க. நான் 12th படிக்கும்போது கரெக்டாக கோவிட் டைமு. அப்போ மாமாலாம் பண்ண புதுசாக போட்டாங்க. அப்போ பார்த்துட்டு நானும் ஓப்பன் செட்டு தான் ஃபஸ்ட்டு போட்டாங்க. அப்புறம் அடுத்த இன்ட்ரெஸ்ட்டு எக்ஸ்பெண்ட் பண்ணலாங்கிற போது தான் நம்ம ஃப்ரெண்டு மூலிமா தெரிஞ்சு ஈஸி செட்டுங்கிற ஒரு இது மெத்தட் இருக்குது. இன்னும் பெருசாக பாப்புலர் ஆகலை. நம்ம பண்ணால் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்ட்டு நாங்கள் பண்ணாங்க. நாங்கள் போட்டு இதோட 2.5 வருஷம் ஆச்சுங்க. ஓகே சார். இப்போ முன்னாடி இருந்த மெத்தட்னா இப்போ கிராமத்திலலாம் அந்த ஃபென்சிங் போட்டு சைடில் காற்று வர மாதிரி அந்த மெத்தட் தான் நீங்களும் ஸ்டார்டிங்கில் நாங்களும் ஆனால் நான் போட்டது ஒரு 2006 தான் போட்டேங்க. நான் ட்ரையல் பார்க்கலான்ட்டு தான் போட்டேங்க. 2000 தான் போட்டாங்க. மறுபடியும் எக்ஸ்பேண்ட் எப்படி இருக்குன்னு ஃபீல்டு பார்த்துட்டு போடலான்னு போட்டப்போ தான் மறுபடியும் இந்த ஷெட்டு போட்டாங்க. இப்போ இந்த ஷெட்டுக்கு வந்து நீங்கள் போட்டதுக்கான முக்கிய ரீசன் என்ன ப்ரோ? இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்கிறதுல ஹீட் அதிகமான டிஸ்ட்ரிக்ங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா கோழியை வந்து ஓப்பன் செட்டில் வளர்த்த முடியல, ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கனால. நாங்கள் அதுக்காக தான் ஈஸி செட்டுங்கிற கான்செப்ட்டுக்காக கொண்டு வந்து இப்போ புதுசாக இன்வைட் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபாரின் கண்ட்ரீஸில் ரொம்ப நாளாக இருக்குங்க. நம்ம கண்ட்ரியில் இப்போ தான் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. ஓகேங்க சார். ஃபாரின்லாம் இது ரொம்ப வருஷமாகவே இருக்குங்க. ஓகேங்க சார். இந்த ஈஸி ஷெட்னா அது என்ன ப்ரோ? என்விரான்மெண்டல் கண்ட்ரோலா? என்விரான்மெண்டல் கண்ட்ரோல். ஓகேங்க சார். இப்போ இதோட ஷெட் காஸ்ட் வந்து எவ்வளோங்க சார் ஆச்சு? இது ஆக்சுவலாக இந்த ஷெட்டோட லென்த் பார்த்தீங்கன்னா 410 into 45ங்க. அப்ராக்சிமேட்டாக பார்த்தா ஒரு 16,800 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. ஃபுல் A to Z கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 1.4 crores அந்த மாதிரி வந்துருக்கு. 1,40,00,000 ரூபா வருங்க. ஓகேங்க சார். இப்போ இதில் எத்தனை கோழி வளர்த்துக்கலாம் சார்? நம்மளுக்கு 24,000 கோழி வளர்க்கலாங்க. 24,000 கோழி வளர்க்கலாம். சரிங்க சார். இப்போ இந்த பண்ணையில் வந்து என்னெல்லாம் இருக்குது, என்ன அதெல்லாம் சுற்றி காட்ட முடியுமா? பார்க்கலாங்க. ஓகே சார். இப்போ ஐசோலஜிக்கல் ஆட்டோமேஷன் கம்பெனி வந்து உங்களுக்கு இதெல்லாம் போட்டு கொடுத்தாங்களா? ஆமாங்க. இப்போ அவங்க போட்டு கொடுக்குறப்போ அவங்க எல்லாமே பார்த்துக்கிட்டாங்களா? அவங்களோட சப்போர்ட் என்னெல்லாம் இருந்துச்சு? இல்லை, அவங்க எல்லாமே டர்ன்கீ ப்ராஜெக்ட்டும் பண்ணுறாங்க, எக்யூப்மெண்ட்ஸ் சப்ளை பண்ணுறதும் பண்ணுறாங்க, பேனலும் பண்ணுறாங்க, எல்லாம் தனித்தனியாகவும் பண்ணுறாங்க. நான் வந்து ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸ் அவங்ககிட்ட தான் போட்டேங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நான் தனியாக பார்த்துக்கிட்டேங்க. ஓகே. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே A to Z அவங்ககிட்ட தான் போட்டாங்க. ஓகேங்க சார். இப்போ என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க காட்டுறாங்க? இது ஃபீடர் போட்டிருக்கோங்க. ஓகே. ஆட்டோ ஃபீடருங்க.
இந்த நிப்பிள் பேர் பார்த்தீங்கன்னா 360 நிப்பிள்னு சொல்லுவாங்க. மிச்ச நிப்பிள் கம்பேர் பண்ணும்போது இது ஆக்சுவலாக மினிமம் பார்த்தீங்கன்னா 250 ml வருங்க பர் மினிட்டுக்கு. மிச்ச நிப்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 180 அந்த ரேஞ்சு வருங்க. ஓகேங்க ப்ரோ. இப்போ இந்த ஐடியாலாம் இந்த எக்யூப்மெண்ட் போடலான்னு உங்களுக்காக அந்த ஐடியாவா இல்லை கம்பெனி வந்து அவங்க? இல்லை, கம்பெனி வந்து அவங்க ஆக்சுவலாக ஓப்பன் செட்டுக்கே இந்த மாதிரி கண்ட்ரோலர் போட்டிருக்கேன், ஃபேன் ஃபாகருக்காக போட்டிருந்தாங்க. அவங்களோட சப்போர்ட் நல்லா இருந்துச்சுங்க. அதனால் மறுபடியும் நான் ஐசலாஜிக்கே சப்போர்ட் எடுத்து பண்ணி கொடுத்தாங்க. ஓகே ப்ரோ. இந்த 3 சொல்லியிருக்கீங்க, அதுக்கப்புறம் என்ன எக்யூப்மெண்ட்? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் தாங்க. இதில் முக்கியமானது ஃபீடர் நிப்பில் கம்பேர் பண்ண விட ஃபேன் தான் ரொம்ப முக்கியங்க. ஆமாம், ஏன்னா ஃபேன் எல்லாமே இவ்வளோ பெருசாக இருக்குது, வெளியிலேருந்து பார்க்குறப்பவும் நல்ல ஒரு சிஸ்டம் மாதிரி தெரியுது. அதாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா 1.1 கிலோவாட் மோட்டாருங்க ஒவ்வொன்றும். நம்ம 11 ஃபேன் இன்ஸ்டால் பண்ணியிருக்குங்க. ஒவ்வொன்றும் தனித்தனி ப்ரோக்ராம்ஸ் இருக்குங்க ரன் ஆகும்போது. ஒரு ப்ரோக்ராம்னா எப்படி ப்ரோ? ஒரு மெத்தட்? ஆமாம், அது வந்து கண்ட்ரோல் பேனல் இல்லைங்க. அதில் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரியுங்க. ஓகே ப்ரோ. இதுவுமே ஆட்டோமேட்டிக்? எல்லாமே ஆட்டோமேஷன் தாங்க. இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்னா இப்போ வீட்டில் இருந்து கூட நீங்கள் பயன்படுத்தலாமா இது, இல்லை பண்ணைக்கு வரணுமா? இல்லை, பண்ணைக்கு வரணும் அவசியமே கிடையாதுங்க. இது ஆக்சுவலாக 3 இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று பண்ணைக்குள்ளே பண்ணிக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் ரூம் வச்சுருக்கேங்க, ஆஃபீஸ் ரூம்லேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஆப்ரேஷனில் எல்லாமே பண்ணிக்கலாங்க. ஓகே ப்ரோ. இப்போ இதை கண்ட்ரோல் பேனல் பற்றி சொல்ல முடியுமா? இது கண்ட்ரோல் பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A to Z எல்லாமே இதிலே கொடுத்துருவாங்க, தெளிவாக இருக்குங்க. நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எவ்வளோ ஃபேன் ரன் ஆகுது இன்றைக்கி. இப்போ ஆக்சுவலாக 6 இல்லைங்க, 6 இருந்தால் நம்ம தனித்தனியாக டே வைஸ் ப்ரோக்ராம் ரன் ஆகிருங்க. இது ஃபீடர் மிச்ச கம்பெனி கம்பேர் பண்ணும்போது ஐசோலாஜிக்கல் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ஃபீடருமே நம்ம வந்து இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. ஓகே. ஃபீடு வந்து எவ்வளோ கொடுக்குறோம் இல்லைங்க, எவ்வளோ கொடுக்குறோன்ட்டு கால்குலேட் பண்ண முடியாதுங்க. இது என்ன பண்ணலான்ட்டுனா ஃபீடு ஃபுல்லாக மிச்சம் பார்த்தீங்கன்னா பட்டன் டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த சிஸ்டமில் மட்டும் தான் உங்களுக்கு பட்டன் டைப் வராதுங்க. லேபர் வந்து ஏதாச்சும் பண்ணுறது இந்த மாதிரி இது இஷ்யூ வந்து இதில் இருக்காதுங்க. ஓகே. அப்புறம் எவ்வளோ கரண்ட் எடுக்குது, எவ்வளோ இப்போ ஃபீடு, கூலிங் பேட் என்ன ஸ்டேட்டஸுங்க, உங்களுக்கு A to Z எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க இதுலேயே. ஓகே ப்ரோ. இப்போது ஃபேன் வந்து 24 ஹவர்ஸ் உங்களுக்கு ஆனில் இருக்கணுமா? 24 ஹவர்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. அது டிபெண்ட் ஆன் ஏஜுங்க, டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சருங்க. வெளியே என்ன டெம்பரேச்சருக்கு உள்ள டெம்பரேச்சருக்கு. இன்றைக்கி 6 இல்லை, உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு 103-4 டிகிரி இருக்குது, நமக்கே உள்ளே வேக்கிற மாதிரி இருக்குது. ஆமாங்க சார். அதே இது அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்காதுங்க, இன்னும் பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆமாம் ப்ரோ. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 இருந்துச்சு, நம்ம ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சுங்க. ஆமாங்க. இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கூலிங் பேடுங்க. கூலிங் பேட்னா என்ன ப்ராசஸ்னால், கீழே நம்ம தண்ணி இருக்குங்க, தண்ணி மேலே போய் இந்த பேடை கூல் பண்ணும்போது நம்ம அங்கே எக்ஸாஸ்ட் ஃபேன் ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ள பண்ணையோட டெம்பரேச்சர் நம்ம குறைச்சிக்க முடியுங்க. ஓகே ப்ரோ. இங்கே தண்ணி நம்ம மேனுவலாக ஊற்றணுமா? இது ஆக்சுவலாக நான் RO பிளான்ட் போட்டிருக்கேங்க. RO வந்து வாட்டரை பியூரிஃபை ஆகி கோழி குடிக்க போயிருங்க. அதோட வேஸ்ட் வாட்டர் வந்து நான் கூலிங் பேடுக்கு யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ இந்த கூலிங் பிளாடோட லென்த் வந்து இது வரைக்கும் தான் இருக்குது. 70 அடி தாங்க. அது 25,000 கோழிக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணதா? ஆமாங்க, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கால்குலேஷன் இருக்குங்க. இந்த ஹைட்டு வித்து லென்த்து வச்சு கால்குலேட் பண்ணி கம்பெனிலே அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓ, இந்த நீட் வரைக்கும் நீங்கள் போட்டால்? ஆமாம் ஆமாங்க. ஓகேங்க ப்ரோ. இது ஒரு எக்யூப்மெண்ட் அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுத்து? ஆமாங்க. சரி, ஓகே. வேறு என்ன கொடுத்தாங்க ப்ரோ? வேறு ஹீட்டர் கொடுத்தாங்க, நான் அது வேறு ஃபார்மில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க இப்போ. ஓகேங்க ப்ரோ. ஹீட்டர் வந்து அது எதுக்காக ப்ரோ? கோழி வந்து 6ல் வந்து உங்களுக்கு தேவைப்படலாம், ஹீட்டர் தேவைப்படலங்க, அதுக்காக ஹீட்டர் யூஸ் பண்ணுறது. ஸ்டார்டிங்கில் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணுவோம். அது ஹீட்டர் என்ன மெத்தடில் கொடுக்கும்? ஹீட்டர் பார்த்தீங்கன்னா கேஸ் கம் எலக்ட்ரிசிட்டியில் ஒர்க் ஆகிற மாதிரிங்க. நம்ம மிச்ச ஹீட்டரை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பேட்சுக்கே ஒரு 1 to மேக்ஸிமம் 1 to 2 சிலிண்டர் தான் யூஸ் ஆகுங்க. நமக்கு மிச்ச கம்பெனி சிலிண்டரை கம்பேர் இதை பண்ணும்போது நம்மளுக்கு கம்மியாக தான் ஆகுதுங்க. ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் இந்த நிறுவனம் மூலயமா இந்த எக்யூப்மெண்ட்லாம் போட்டிருக்கீங்க. ஆமாங்க. ஸோ உங்களுக்கு இதை போட்டு எவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா நான் போட்டு 2.5 வருஷம் ஆச்சுங்க. எனக்கு மிச்ச கம்பெனி இதை பற்றி தெரியலைங்க. நான் இப்போ வேறு ஒரு செட்டு போட்டிருக்கேங்க, அதில் சர்வீஸ் சப்போர்ட் பெருசாக இல்லைங்க. ஐசோலாஜி பொறுத்தளவுக்கு எப்போவுமே சர்வீஸ் சப்போர்ட் இருக்குங்க. நீங்கள் எப்போ கூப்பிட்டீங்கன்னா நைட்டு 1 மணி 2 மணி. ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லிவிங் உயிருள்ள பொருட்களுங்க. நம்ம வித்தின் செகண்டு தான் இதுக்கு. மிச்சம் ஓப்பன் செட்டு மாதிரி இது வந்து ஃப்ரீயாக விட முடியாதுங்க. அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் தான் கரண்ட் இல்லாமல் இருக்கலாம். வேறு ஏதாச்சும் இஷ்யூனா நம்ம வித்தின் மினிட் இல்லை வித்தின் 1 ஹவரில் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி ஆகணுங்க. EB வந்து வித்தின் 5 மினிட்ஸில் ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க. மிச்சி தண்ணி இதெல்லாம் தீனெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தின் 1 or 2 ஹவர்ஸில் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சப்போர்ட் இருக்கிறது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஐசோலாஜி வந்து சப்போர்ட் நல்லா இருக்குங்க. ஏன்னா 24 ஹவர்ஸ் நீங்கள் எப்போ கூப்பிட்டீங்கனாலும் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. எனக்கும் இது முன்னாடி இந்த செட்டு போகிற வரைக்கும் நானும் அப்படி நினைக்கலைங்க. இன்னொரு செட்டு போட்டிருக்குங்க. அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஐசோலாஜி ரொம்ப பெனிஃபிட்டாக தெரியுதுங்க. ஓகே ப்ரோ. இப்போ ஐசோலாஜி வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ப்ரிஃபர் பண்ணுறீங்களா? நானே
தெரியாம நானே போட்டேங்க இன்னொரு செட்டு, அதில் மாற்றி போட்டு தான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேங்க. சர்வீஸ் சப்போர்ட்டுங்கிறதே கிடையாதுங்க அந்த இதில். ஓகே, இது நம்ம ஊருக்கு பக்கத்துலேயும் இருக்குது, திருப்பூரில் பக்கத்துலேயும் இருக்குங்க. நம்ம பேசுகிறதும் பிரச்சனை இல்லைங்க. இவங்க இது மட்டும் இல்லைங்க, நம்ம அங்கிளுக்கு நம்ம தாத்தா கூட நம்ம தோட்டத்துக்கு இரிகேஷனுக்கு ட்ரிப் இரிகேஷனுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேங்க. அவர் போட்டிருக்காருங்க. ஓகே, ஐசோலஜி வந்து அப்போ கோழி பண்ணைக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சிம்பிளாக வச்சுக்கலாங்க. அவங்க நம்ம தேவைக்கு உண்டானது அவங்க பண்ணி கொடுப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணி கொடுக்குறாங்க. விவசாயம் சார்ந்து எப்போ நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுறாங்க. ஓகேங்க சார். இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மலாக இருக்க கோழி பண்ணையை தாண்டி இந்த ஈஸி மெத்தடில் வந்து போட்டிருக்கீங்க. இப்படி போடுறப்ப உங்களுக்கு வந்து லாபகரமாக இருக்குதா, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பயன் அடையுது இப்படி? இப்போ ஏன்னா 2.5 வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு அப்போ என்னென்ன யூஸ்லாம் பெனிஃபிட்ஸ் இதில் கிடைச்சிருக்கு? பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லேபர் டிபெண்டன்சி இல்லைங்க. இல்லைன்னா கம்ப்ளீட்டாக இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. மேக்ஸிமம் ஒரு 25,000 கோழிக்கு ஒரு 3 ஆள் தேவைப்படுதுன்னா நமக்கு இது ஒரு ஆள் இருந்தால் போதுங்க, பண்ணிக்கலாம் ஈஸியாக. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆள் இதுக்கே தேவைப்படாது. உடச்சுறது மட்டும் ரேக்கிங் பண்ணுறது மட்டும் பண்ணால் போதுங்க, மிச்சத்தை தேவை எதுவும் இருக்காது. ஓகே சார். ரேக்கிங்னா அந்த ஓட்டி மஞ்சி எழுதுறதுங்க. ஓகே, அது மட்டும் தான் மேனுவலாக, அது மட்டும் தான் மேனுவலாக பண்ணுது. மற்றபடி ஃபீடு நமக்கு அதில் எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், தண்ணியும் அது எல்லாமே நம்ம ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான் பண்ணியிருக்கீங்க. சரிங்க ப்ரோ. அப்போ இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஐசோலஜி வந்து நீங்கள் 24 ஹவர்ஸில் எப்போ கூட்டாலும் கால் எடுப்பாங்க. ஓகே, இந்த 2.5 இயர்ஸில் எதனா இஷ்யூஸ் வந்திருக்கா? எனக்கு ஒரே ஒரு டைம் வந்து அது நம்மனால இஷ்யூ இல்லைங்க. எப்படி இஷ்யூ வந்துச்சுன்னா, கம்பெனி நான் ஃபீடு கொடுக்குறாங்களேங்க, அவங்க ஃபீடு மில்லிலேருந்து ஒரு போல்ட் வந்துச்சுங்க. போல்ட் வந்து இந்த ஆகரில் கட் ஆயிடுச்சு. ஆகரில் வந்து இதாயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி கொடுத்தாங்க. செகண்ட் டைம் அதே மாதிரி இன்னொரு போல்ட் வந்துச்சுங்க. எனக்கு மிச்ச கம்பெனி வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுவோம், மொத்த ஆகரே எனக்கு மாற்றி கொடுத்தாங்க. அது அவங்க மேலே இஷ்யூ இல்லைங்க, நம்ம மேலே தான் இஷ்யூ. இருந்தாலும் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. யார் மாற்றி கொடுத்தது? ஐசோலஜிக்ஸை மாற்றி ஐசோலஜி. ஆமாம், ஆனால் இது ஃபீடு கொடுத்தாங்க இல்லையா, அந்த கம்பெனி மேலே தான் இஷ்யூ. ஏன்னா அது மூலியமா தான் போல்ட் வந்து அவங்க அது மூலியமாக வந்து இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே ஓகே. ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஆமாம், ஏன்னா இவ்வளோ நாள் ஆகி அது எனக்கு மாற்றி கொடுத்து வித்தின் 1 ஹவரில் மாற்றி கொடுத்தாங்க. சீரியஸா மாத்தி கொடுத்தாங்க. வித்தின் 1 ஹவர்ல மாத்தியே கொடுத்துட்டாங்க. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி கோழிக்கும் பசிக்கும், ஆமாங்க, தண்ணி குடிக்கணும், அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் 25,000 கோழி நம்ம மெயின்டைன் பண்றோம்னா இதுக்கான சப்போர்ட் வந்து உடனே நடக்கும், நமக்கு கிடைச்சே ஆகணும். இல்லைன்னா இறக்குறதுக்கான இதுவே ஆகும். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இப்போ இந்த பொருளுக்கெல்லாம் வாரண்டி கேரண்டி அந்த மாதிரி இருக்கா? வாரண்டி கேரண்டி நான் அதை பற்றி நான் அது கேட்கலைங்க. எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்தது இல்லைங்க. எனக்கு வந்த ஒரே பிரச்சனையை அவங்க வித்தின் ஹவர்ஸ் ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வந்து அதான் தானா எதுவுமே. இது வாரண்டி கேரண்டிக்கு இது ஒண்ணுமே இல்லைங்க. எல்லாமே உங்களுக்கு எல்லாமே பிளாஸ்டிக்ஸ் தாங்க. ஓகே, உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் எப்படி பர்சனலா பிடிச்சிருக்கா? பர்சனலாக எனக்கு அதான் நான் இன்னொரு செட்டு போட்டதை வச்சு சொல்கிறேங்க. மிச்ச கம்பெனி கம்பேர் பண்ணால் எனக்கு ஐசோலஜி தான் பிடிச்சிருக்குங்க. ஓகேங்க சார். இந்த மாதிரி பண்ண ஹைடெக்காக போடுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாகவும் இருக்குது, லாபகரமாகவும் இருக்குது. அதாவது பண்ண போடலாங்க. உங்களுக்கு வேறு சோர்ஸில் இருக்குன்னா இதை பண்ணலாங்க. நீங்கள் ஒரு ஃபார்மராக இருந்து இதை பண்ணுங்கிற போது கொஞ்சம் காஸ்ட் வைஸ் அதிகமாக போகுங்க. ஓகே, உங்களுக்கு வேறு தொழில் இருக்குது, இதை வந்து செகண்டரியாக பண்ணலாங்க. பட் இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ சொல்லியிருந்தீங்க 1 கோடி 20 லட்சம் அந்த மாதிரி. அதை நம்ம எவ்வளோ நாளில் எடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ ஆக்சுவலாக நான் 1.40 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேங்க மொத்தமாங்க. பேங்க் லோன் வந்து 1.10ங்க. நான் ஒரு 8 வருஷத்தில் ரீபேமெண்ட் பண்ணலான்ட்டு. ஓகே, நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் 8 வருஷத்தில். ஓகே ப்ரோ. ஸோ இதுக்கான கோழிலாம் உங்களுக்கு வந்து இப்போ நார்மல் கோழி பண்ணல எப்படி 45 நாளில் நம்ம கொடுத்துட்றோமோ அதே மாதிரி தான் இந்த ப்ராசஸ். அதே இது இதில் 35 to 38 நாளில் ஃபுல்லாக காலி பண்ணி கொடுத்துருவாங்க. சேம் அதே ப்ராசஸ் தான். நம்ம எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணும்போது உங்களுக்கு டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீட் இன்டேக் நல்லா போகுங்க. நல்லா போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல க்ரோத் வருங்க. ஓகேங்க சார். கான்செப்ட் ஒன்று தான், அதே ஃபீட் அதே தான் எடுக்கும். உங்களுக்கு அந்த எஃப்சிஆர்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகுங்க. சரிங்க சார். இப்போ கரண்ட் இல்லாதப்போ ஃபேன் வந்து ஜென்ரேட்டர் சொல்லியிருந்தோம். ஆமாங்க. இப்போ ஜென்ரேட்டர் வந்து நீங்கள் மெயின் கரண்ட்டில் யூஸ் பண்ணுறீங்களா? இது சோலார் சிஸ்டம் எதனா போட்டிருக்கீங்க? நான் சோலார் போட்டிருக்குங்க. ஓகே, இப்போ தான் போட்டு 2 நாள் தான் ஆச்சுங்க சோலார் போட்டு. அதனால எனக்கு அது ஃபுல்லாக யூட்டிலைசேஷன் தெரியல. ஓகே, நான் உங்களுக்கு மறுபடியும் ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேங்க. எப்படி இப்போ மெயினாக வந்து ஆட்டோமேட்டிக்ன்றப்போ பெரும்பாலும் ஃபுல்லாமே கரண்ட் மூலியமாக தான் இயங்குது. ஆமாங்க. 24 ஹவர்ஸ் நம்ம ஃபேன் யூஸ் பண்ணுறோம். அப்போ கரண்ட் பில் வந்து நம்ம லாபம் வர்றதுல எத்தனை பர்சன்டேஜ் கிட்டே கரண்ட் பில்லுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரோ? ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 20% இபி பில் போயிருங்க. ஓகே ப்ரோ. அப்போ லேபரையும் இதையும் கம்பேர் பண்ணுறப்போ லேபர் பெஸ்ட்டா இது பெஸ்ட்டா? உங்களுக்கு இது வந்து ஓப்பன் செட்டை கம்பேர் பண்ணும்போது ரேட் வைஸ் நமக்கு சேர்த்து கொடுக்குறாங்க. கம்பெனிக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருக்குங்க. அவங்களுக்கு சூப்பர்வைசர் காஸ்ட் எல்லாமே கால்குலேட் பண்ணாங்கன்னா
எங்களுக்கு ஈஸி ஷெட்டு கம்பெனி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதனால் வருங்காலத்தில் ஓப்பன் ஷெட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச வகையில்லைங்க. ஓகே, ஏன்னா லேபர் வந்து இல்லை லேபருக்காக சொல்லுங்க, அவங்கனால வெளியே டெம்பரேச்சர் வளர்த்த முடியலைங்க. நம்மளது ஓப்பன் ஷெட் இருக்குங்க, நம்மளாலே வளர்த்த முடியலைங்க. ஓப்பன் ஷெட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 104 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்குங்க. உள்ள கோழி அப்படியே வெந்து சாகுதுங்க. அதுதான் காரணம், நடத்த முடியாத காரணம், வேறு ஒன்றும் இல்லைங்க. அப்போ இதில் பண்ணுறப்போ இறப்புகள் ஃபுல்லாக தவிக்கலாம்? ஃபுல்லாக தவிர்க்க முடியாதுங்க. ஓப்பன் செட்டில் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட செட்டை பற்றி சொல்கிறாங்க, நம்மளுக்கு 10 to 12% ஓப்பன் செட்டில் மார்ட்டாலிட்டி வருதுன்னா எனக்கு ஈஸி செட்டில் 5% தான் வருதுங்க. ஹீட்டுனால ஆகிற மார்ட்டாலிட்டி வந்து நம்ம நல்லிஃபை பண்ணிக்கலாங்க. ஓகே, 24,000 கோழி வந்து இந்த கெப்பாசிட்டியில் வந்து இந்த ஈஸி ஷெட் மெத்தட் மூலயமா இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஈஸி ஷெட் மெத்தட் போடணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு தரமான எக்யூப்மெண்ட்ஸ் பெரிய லெவலில் தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் வந்து கோழி பண்ணை அமைக்கணும். ஸோ A to Z நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியை வந்து தொடர்பு கொள்ளலாம். அதாவது ஐசோலஜி ஆட்டோமேஷன் கம்பெனியை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோழிப்பண்ணை விவசாயிகளுக்காக இந்த மாதிரி நிறைய பண்ணைகள் வந்து அமைச்சு கொடுத்துட்டு வராங்க. ஸோ அவங்களோட கம்பெனி திருப்பூரில் இருக்குங்க. நீங்கள் வந்து அவங்கள டிஸ்பிளேல தர கான்டாக்ட் நம்பரை அணுகி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறது இந்த கம்பெனி மூலயமா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்குங்க. சார், உங்கள் பண்ணையை வந்து எங்களுக்கு சேனல் மூலயமா அலோவ் பண்ணி நீங்கள் வந்து பேசியிருந்தீங்க, இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க. அதுக்கும் எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு நீங்கள் நிறைய இந்த கோழிப்பண்ணை சார்ந்து நிறைய சாதிக்கணும்னு சொல்லிட்டு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார்.